சங்கீதம் 57வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி எரியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலையில் கொப்பிட்ட மிக்காம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்கள் சட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். என்னை எழுந்த காக்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திற்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்ததும் இந்த மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனை, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமென். உட்காருங்க. முன்னாடி வந்து உட்கார்ந்தா எல்லாருக்கும் பெண்கள் இருக்கிற இடத்துல போய் வந்து உட்காருங்க. ஐசக் அவங்களுடைய பேர பிள்ளைகளும் முன்னாடி அனுப்புங்க. சில பிள்ளைகள் உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்காதீங்க, முன்னாடி அனுப்புங்க. தயவுசெய்து ஃப்ரண்ட்ல வாங்க, இடம் இருக்கு. முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி தனியாக சிறப்பு கிடையாது உட்காருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அது ஏன் ஆடா இருந்தா கண்டிப்பா செவி கொடுக்கும். வேற சபையில் ஆடா இருந்தா என்ன பண்ணாது, செவி கொடுக்காது. தயவு செய்து உட்காருங்க. முன்னாடி இடம் கொடுத்து உட்காருங்க. ஆண்கள் இருக்கு, உங்களால்தான் நிறைய பேர் வரமாட்டாங்க. நிறைய பேர் உங்களால ஜென்ஸ் வரமாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? பசங்க எல்லாம் சொல்றாங்க அங்க பாய்ஸே கிடையாது, மனவாட்டினா எல்லாம் லேடிஸாவே இருக்கு, அதனால நான் போக மாட்டேன். உங்களால நிறைய ஆத்துமாக்கள் தவறி போகுது. ஒரு நடுவில் இடம் விட்டு அழகா உட்காருங்க. உங்க குழந்தை வச்சிருக்கீங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். நடுவில் வழி விட்டு ஒழுங்கும் கிரமமா உட்காரும்படி கேட்கிறேன். நீங்க சரியா உட்கார்ற வரைக்கும் நான் வந்து பிரசங்கம் பண்ண போக மாட்டேன். 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் வழியில போகும்போது சூழ்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னாரு. ஆகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, பந்தி பந்தியா அழகா உட்கார. ஆண்டவருக்கு அழகு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே பறிச்சுட்டு என்ன பண்ணாரு, நல்லதென்று கண்டார். நம்ம எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி தலையை ஒழுங்கா வாரி இருக்கோமா, சாரி ஒழுங்கா கட்டி இருக்கிறோமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகணுமோ அது மாதிரி ஆண்டவர் படைப்புகளிலே நல்லதென்று கண்டார். பைபிள் இருக்கிறதான் சொல்றேன் நான். ஆதியா 1ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வச்சுங்க தெரியும். ஒவ்வொரு படைப்புகளையும் படித்து ஆண்டவர் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். ஒழுங்கு கிரமத்தை முதல்ல சபையில தெரிந்து கொள்ளுங்கள். பெண்கள்னா பெண்கள் சைட்ல வந்துருங்க. ஆண்கள் இருக்கிறது 2 பேர் உட்கார்ந்தவங்க தனியா உட்காந்தோம். நீங்க பிள்ளை உட்கார்றதுனால மற்ற பிள்ளைகள் உள்ள வரமாட்டாங்க. உங்களால குழந்தைங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. பெண்கள் நடுவில் என்ன உட்கார முடியாது. தயவு செய்து விசுவாசிகளுக்கு நீங்க தடை உண்டாக்காதீங்க. நீங்க உங்க பையன் உட்காந்துங்க, ஒன்றும் பிரச்சனை. சரி, கத்த நல்லவா. நம்ம சங்கீதத்துக்கு நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். 150 சங்கீதங்கள் நிறைந்த இந்த சங்கீத புத்தகத்திலே 70க்கும் மேற்பட்ட சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். பெயர் சொல்லப்படாத சில சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கலாம் அப்படி என்று வேத பண்டிதர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை சங்கீதம் சிறு பிள்ளைகள் சொல்லுங்க. இப்ப எத்தனை சங்கீதம் வாசிச்சாங்க? 57. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கவலைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். நல்ல 57ஆம் சங்கீதம். 2 மணி நேரம் தான் ஆலயத்தில் விழித்திருப்போம். ஆமென். மனுஷனால் வரும் நாளைக்கு நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் நீங்கள் விழித்திருங்க. முதல்ல சபையில விழித்திருங்க, அப்புறம் அவரோட வருகைக்கு விழித்திருங்கள். கர்த்தர் நல்லவர்.
அந்த பிராக்கெட்ல பார்க்கும் பொழுது என்ன சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சங்கீதத்துல நமக்கு பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவருக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். யார் எழுதியிருக்காங்க? தாவீது எழுதியிருக்காரு. என்ன சூழ்நிலைகள் எழுதியிருக்காரு அவரு? சவுலுக்கு தப்பியோடி. பாருங்க, இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும் யாரை எழுதியிருக்கிறாங்க, என்ன சூழ்நிலைகள் எழுதப்பட்டிருக்கு, எந்த வாக்கியத்துல வாசிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? அல்தஷ்கேத். இத போய் நீங்க கூகுள்ல போட்டு பார்க்கலாம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. அல்தஷ்கேத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க யார் பாடினா? யார்கிட்ட கொடுத்தாரு அந்த சங்கீதத்தை? உபயோகித்த அந்த சங்கீதத்து பேர் என்ன? மிக்தாம். எவ்வளவு நியூஸ் இருக்கு பாருங்க அந்த பிராக்கெட்ல. இதெல்லாம் நீங்க பார்க்கணும், எப்படி எழுதியிருக்காரு, எந்த சூழ்நிலைகள் அவர் எழுதியிருக்காரு. அப்ப நம்மளும் நீங்க சத்துருவுக்கு தப்பி ஓடும் போது இந்த சங்கீதத்தை எடுத்து படிக்கணும். சத்ரு விரட்டிக்கிட்டே வராங்க, என்ன பண்ணுவாங்க? எங்களை வழி நடத்தின தேவனுடைய ஊழியர்கள் சங்கீதங்களை அதிகமாக வாசிக்க எங்களை தூண்டினார்கள். வீட்டுல நல்ல சத்தம் போட்டு சங்கீத புத்தகத்தை வாசிங்க. உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி உங்களுக்கு துதிக்கணும்னு தெரியாது, உங்களை வேதனை தேவ சமூகத்துல சொல்ல தெரியாது. அதனால நீங்க தேவ மனுஷர்கள் அந்த சங்கீதத்தை பாடுகிறதை போல நீங்க கண்ணீரோட, நாங்க முழக்கல் போட்டு கண்ணீரோட இந்த சங்கீதத்தை வாசிப்போம். எங்க வீட்டுல சத்தம் மட்டும் வாசிப்போம். அதான் நாங்க நம்முடைய நிறைய வீடுகளுக்கு ஜபத்துக்கு போயிருக்கிறோம். எங்கேயுமே இந்த மாதிரி வருஷத்துல வாசிக்க மாட்டாங்க. அப்படியே ஜான்சன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அவர் சபையில அவர் வீட்டுல உட்காந்து நல்ல சத்தமா வாசிப்பாரு. அதெல்லாம் வாசிக்கணும். வீடுகள்ல சத்தம் போட்டு நம்ம சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு எழுதப்பட்டிருக்க மாதிரி பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை எனக்கு எழுதப்பட்டது மாதிரி இருக்கே ஆண்டவர் என்று சொல்லத்தக்கதாக ஒரே ஒரு புத்தகம் அமைந்திருக்குமானால் அது சங்கீத புத்தகம் மாத்திரம் தான். அல்லேலூயா. அதற்கு பிறகு மற்றவைகள்லாம் வரும். அவைகள் நமக்கு விடுவிக்கிறதுக்கான வழிகளாய் காணப்படும். அடுத்து முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், எனக்கு இறங்கும். எப்படி 56ஆம் சங்கீதத்தில் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கத்தை கேட்டாரோ, புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் கேட்பான் ஆண்டவர் சமூகத்துல. யார் கேட்டது? எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். யார் சொல்ல? கரெக்டா சொல்லுங்க. யாராவது குருடன் பத்தி என்ன பண்ணுவான்? தாவீதின் குமாரனே என்ன சொல்லுவா? புதிய ஏற்பாட்டுல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆனா இங்க தாவீது யாரை பார்த்து கேட்கிறாரு? தேவனை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் பெரிய காரியங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உண்மையின் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கிரங்கள் கடந்து போகட்டும், சட்டைகள் நிழலே வந்து அடைவேன். அல்லேலூயா. ரொம்ப ஓர வச்சு எழுதியிருக்கிறார். என் விக்கிரங்கள் என்ன அர்த்தம்? பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்க சட்டைகள் இருப்பேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எனக்காக யார் செய்வாரா? எல்லாவற்றையுமே தேவன் தான் செய்வார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நான் மனுஷனை கூட மாட்டேன், என் அப்பா கூட மாட்டேன், எங்க அம்மா கூட மாட்டேன், என் பெற்றோர்களை இல்ல, என்னுடைய கூட பிறந்தவர்களை கூப்பிட மாட்டேன். யாரதான் நோக்கி கூப்பிடுவேன்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர்தான். மனுஷர்கள் கூட ஒண்ணு செய்வாங்க, ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஆனா எனக்காக செய்ய போகிறது தேவன் மாத்திரம்தான். தாவீது நன்கு அறிந்தபடியினாலதான் அவர் எல்லா சூழ்நிலைகளிலுமே கர்த்தரை நோக்கி பார்க்கிற இருமை அவருக்குள்ள காணப்பட்டது. 34ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் சொல்லு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் எனக்கு அவருடைய துதி என்னுடைய வாயில் இருக்கிறோம். பாட்டு பாடுங்க, உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. கைக்குள்ள தட்டுங்க, பாடுங்க, சொல்லிட்டே இருக்க கூடாதுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஒரே ஒரு ஓட்டம் என்னன்னா, தேவனை துதிக்கிறதுக்காக இந்த பூமியில அவனை அழைத்திருக்கிறார். பரலோகத்துல வந்து நீ அவருக்கு துதி செலுத்துற. நீ போய் அங்க போய் அவருக்கு சமைச்சு போட போறதில்லை. நீ மாத்தாடா ஆக போறதில்லை. பரலோகத்துல நீ வந்து எனக்கு சமைச்சு போடுமா, பரலோகத்துல வந்து இந்த வேலைகளை செய்யுமான்னு சொல்லி தேவன் உன்னை கூப்பிடல, உன்னை துதிக்கும் வழியாக உன்னை கூப்பிடுகிறார். அதனாலதான் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, இந்த ஜனத்தை எனக்காக நான் வேறு பிரிச்செடுத்தேன், இவங்க என் துதியை சொல்லி வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி வரும்? துதி செலுத்த முடியாது. காலத்தாமதான் ஒரு ஆராதனைக்கு, நேரத்தோட ஆராதனைக்கு வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு நம்ம தொண்டையால கிழிஞ்சு தொங்கணும். ஓய்வு நாளில் கரங்களை தட்டணும், கை சவந்து போகணும், உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? நல்ல உற்சாகமா இருக்கணும். அப்படிதான் எங்களை நடத்துறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். தாவீது தன்னை மறந்து ட்ரெஸ் அவிழ்ந்து கூட தெரியும். அதே அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்பொழுது அவர் ஆடினாங்க. எதுக்காக அப்படி பண்ணாரு? அவர் சவுலின் மகள் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க? ஒரு ராஜா எப்படி ஆடுறான், உங்களுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க அந்நிய பாஷை பேசுங்க, பக்கத்துல இருக்க சொல்லு, எப்படி கத்துது பாரு, எப்படி கை தட்டுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கண்டுக்க கூடாது. நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீ மகிமைப்படுத்த
சமூகத்தினா நீ வந்த வண்ணமா போக மாட்டேன். தேவனுடைய விடுதலையை அனுப்புவார். 6 நாளுக்கு தலைமையோட பெற்றுக்கொள்ளணும். நீங்க எல்லாம் கல்லுக்கால அளவுக்கு பெற்றுக்கிட்டு போறீங்க. அதனாலதான் போய் 6 நாட்கள்ல பலவீனமா படுத்துறீங்க. ஜுரம் வருது, அது வருது, இது வருது. அதனால ஹாஸ்பிட்டல் பார்க்கல. முழுமையாக தேவ சமூகத்திலே முழுமையாக நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நம்ம பலத்தை கொடுக்க வேண்டும். அதனால அவர் சொல்றாரு, நான் மனுஷரை நோக்கி என்ன, எனக்காக யாரையும் செய்து முடிக்கிற அவரை நோக்கி தான் நான் கூப்பிடுவேன். என்னை முழுங்க பார்க்கிறவனை நிதிக்க அவர் தகவல் பல்லவத்துல என்ன பண்ணுவாரு? யார் அனுப்புவா? நம்ம போய் மனுஷர்ல தேடணும். நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, நீங்க அப்படி இல்ல. என்னை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு? ஒரு தாசை அனுப்பி ரட்சிப்பா. தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எங்க இருந்து இந்த பாட்டை பாடுறாரு? இது இயேசு போட்டணுமா? தேவனுடைய பிள்ளை ஒரு ராஜாவா, இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எங்க இருந்தாரு? இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துல மனரம்யமா இரு. ஆண்டவர் என்ன இப்படி வச்சுட்டாரே அப்படி நினைக்காத. இந்த தாவீது கெபியில இருந்தாராம். கெபினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கெபினா என்ன? புகை. என்ன புகை? சிங்கம். சிங்கம் புகையில போய் உள்ள உட்கார முடியுமா? மாம்சத்தினுடைய வாசனை கண்டாலே போகாது. அதே மெல்லமா அவங்க என்ன பண்ணோம்? அந்த இடத்துல ஒளியிறாங்க இவரு. ஆனா இவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ராஜா சொன்னார், தானியேலை கட்டி கீழே போடுங்க. ஆனால் ராஜா பயப்பட மனசுல சொன்னான். அவர் போட்ட அந்த கட்டளைகளுக்கு அவரே மனசாப்பட்டார். ஐயோ, தானியேலை உள்ளத்துக்கு போட்டோமே. காலையில 5:30 மணிக்கு எழுந்து ஓடி வரார் ராஜா. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அழகா சொல்றாரு. நீ ஆராதிக்கிற தேவனுடைய கட்டுவிச்சாரா? சிங்க வாயெல்லாம் கட்டி போட்டாரு. கட்டி போட்டு என்னை உயிரோடு பாதுகாக்கிற தேவன். அதனால தாவீது கெபியில் சிங்க கெபி மனுஷங்க வீட்டுக்கு போனா ஒரு 4 நாள் தான். எப்ப கிளம்புற? ஒரு நாள் வச்சுப்பாங்க, 2 நாள் வச்சுப்பாங்க, 3 நாள். அதுக்கப்புறம் எப்ப போறீங்க? நிறைய வேலை இருக்குன்னு கேட்பாங்க. 3வது நாள் உபசரிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தவழ ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கவங்க கனவீனம் பண்ணுவார்கள். அடுத்த நாள் பாருங்க, தாவீது கர்த்தருடைய நாமம் மேம்படுவதற்காக சொல்றாரு, சிங்கம் கெபியில உள்ள போய் உட்கார்றாரு. சிங்கம் பாருங்க, அந்த ஒருவேளை நான் நினைக்கிறேன் சிங்கத்தை ஆண்டவர் வெளியே இறைய தேய்ப்பதுக்கு அனுப்பிட்டு இருப்பாரு. ஊர் அனுப்பிட்டு இருப்பாரு. இப்பெல்லாம் உட்காந்து தியானிக்கலாம். இப்போ உள்ள போய் நீ புகுந்துக்கோ, அது வரத்தை நான் காலத்தவணை பண்ணி இருக்கிற கட்டளை இருக்கிறேன், நீ உள்ள போய் உட்காரு. உங்களுக்கு அடைக்கல வேண்டும் என்றால் ஆண்டவர் எதையும் சரி செய்து சீர் செய்து வைப்பார். எதனை விசுவாசிக்கிறீங்க? காலவெளியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிங்க கவியிலிருந்து ராஜா சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த 4ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ள கிடக்கிறேன், அவன் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாம கருக்கான பெட்டையுமா இருக்கிறது. எதுவுமே தேவ சித்தம் இல்லாம அவன் பேசல. என்னோட ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய சித்தம் இல்லாம என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை குறிச்சு நீ பேசப்பட முடியாது. கர்த்தருக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருந்தாலும் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணபடி நான் நிக்கிறேனா நினைத்திருக்கிறேன் வாயை திறக்க வைக்கிறாரு. ஒண்ணு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அவருடைய சமூகத்திலே நீ நிலைநிற்கிறாயா? எதையுமே ஆண்டவரிடத்தில் சுலபமா பெற்றுக்கொள்ள முடியாது. அது விடுதலையா இருந்தாலும் எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் அட்டம் பிடிச்சு கடாயில போட்டு வருது. அல்லேலூயா. அன்பின் சீஷனாகிய யோவான் எங்க இருந்தாரு? என்ன கொப்பரையில ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறாரு. சென்ட் தாமஸ் ரோட்டுக்கு போனா அது பெரிய சட்டி, சட்டிக்குள்ள எண்ணெயில ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறாரு. கொதிக்கிற கீழே நெருப்பு போட்டு விட்டுருக்காங்க. அழகா உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அப்படி கூட சொல்லி சொல்லுங்கிறாரு. நானா இவனை ஒண்ணும் பண்ண முடியும், தூக்கி போய் தீவில போடுகிறார் அப்படின்னாங்க. ஒரு சேதமும் இல்லாமல் அந்த தேவன் இன்றைக்கும் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? இன்னைக்கும் யார் சொன்னது? இருக்கிறவரா இருக்கிறேன். கரையில் கட்டி கட்டுடைய நாமத்தை அதை நான் சொல்றேன். சிங்கங்களின் நடுவே இருக்கிற ஆண்டவரே, பயங்கரமான கருப்புள்ள பட்டை உள்ள மனுஷனுடைய நடுவே நான் இருக்கிற ஆண்டவரே. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கும் உமது மகிமை பூமி அனைத்து மேல உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கேன். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா சொல்றேன், காலுக்கு கண்ணியை வச்சிருக்காங்க. நான் நடக்கும்போது அது எங்க என்னன்னு தெரியாதுப்பா.
என் ஆத்மா தோய்ந்து போயிடுச்சு. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அந்த நடுவிலே அவர்கள் விழுந்தாங்க. யார் விழுந்தாங்க? ஆமா, உனக்கு குழி வெட்டிக்கிட்டே இருக்காங்களா? நீ தேவ சமூகத்தை தேடிட்டே இரு. அவர்கள் விழும்போது நீ காணுவாய். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. எதுக்காக? இதே நம்ம பாருங்க, எதிகளும் போட்டாவில்ல. நம்ம வீட்டை விட கொஞ்சம் எங்கேயா போய் இருன்னு சொல்லிட்டா போதும், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படிங்கிறாரு பாரு. அவர் நம்பி வந்தோம் பாரு. இங்க இருந்து அவ்வளவு தூரம் கூட்டின்னு போனாரு. என்ன செஞ்சார் தேவன்? கர்த்தர் என்னை ஏன் இப்படி அலைய வைக்கிறார்? கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்கிறார்? எனக்கு நன்மையே இருக்காதா? அதுதான் செப்பனியா தீர்க்கதரிசியில சொல்லியிருக்காரு. தேவன் நன்மை செய்வதும் இல்லை, தீமை செய்வதும் இல்லை என்ற மண்ணை போல குழம்பி இருக்கிறவர்களை தண்டிக்கிற ஒரு நாட்கள் வருகிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை மனரம்யமா கடந்து வருவாயானால் நீதான் சாத்ரா கோஷாக் ஆபேத்நேகோ. நீ இருக்கிற அந்த அக்கினியில் அவர் இறங்கி ஓடாது. இந்த முடி கூட கருதாம பாதுகாப்பார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆசை கொடுத்தா சங்கீத தியானம் வரும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கோ. இது எனக்கு தான். ஆனா சத்தியத்தை வெளியே வரும் பொழுது, பிரசங்கத்தின் மேடையில தேவனோடு பேசும்போது பயபக்தியாய் அந்த சத்தியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கீதத்தில் அலுவலகத்தை ஆண்டவர்களை ஆறுதல்படுத்திக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அந்த தாவீதின் தேவன், சத்தமா சொல்லுங்க, அந்த தாவீதின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வச்சனும் சொல்றாரு, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு ஆயத்தமா இருக்குது? பாருங்க எப்படி இருக்காரு பாரு. ஆமா, நிறைய பேர் நம்ம உள்ள வந்து ஆராதனைக்கு இவ்வளவு தூரம் வெயில் எது பண்ணாரு, அவ்வளவு தூரம் வழியில் எத்தனை சர்ச்சம் இல்லையா? எத்தனை இடங்கள்லாம் இல்லையா? எங்க விடுவிக்கிறதுக்கு பக்கத்துல இடம் இல்லையா? இல்ல, இங்க எங்க போய் தலைகளோ தமிழாலும் கிடைக்காது. போயிட்டு தெரிஞ்சுவா. ஆண்டவர் சொன்னாரு எங்களை ஆரம்பத்துல, மந்திரக்காரர்கிட்ட போறியா போ, டாக்டர் கிட்ட போறியா போ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா என்கிட்ட வா. உன் பலத்தை மெதுமையினால எல்லாவற்றையும் செய், உன் பணத்தை எல்லாம் செலவழிச்சுட்டு வா, உனக்கு ஃப்ரீயா விடுதலை கொடுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா உன் ஜீவன் விவசாயம் வராது. அல்லேலூயா. தெரியுங்களா? நம்பிக்கை எது நல்லா இருக்கும்? ஹாஸ்பிட்டல் போலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக யாரும் சேர்ந்து நினைக்கிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, கெபியில் இருக்கும்போது இவ்வளவு நடந்து போலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் இருதயம் ஆயத்தமா இருக்கு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். உடனே சொல்றாரு, என் மகிமையை வீணையே சிரமங்களிலே விழிங்க அதிகாலையிலே. ஆமா, இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்து பேசுறாரு. எங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை காணுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிட்டு இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்த்து சொல்றாரு, அதிகாலையிலே விழித்துக் கொள்ளுங்கள், நான் பாடணும், அவரை ஆராதிக்கணும். எவ்வளவு தேவன்கள் ஒரு பற்றுதல் இருக்கும் பாருங்க. வீட்டுல எத்தனை பேர் பாடிட்டு இருக்கிறீங்க? சொல்ல வார்த்தை கேட்டு வீட்டுல எத்தனை பேர் பாடி உண்மையை சொல்ல ஆண்டவர் அசைவாடிட்டு இருக்கிற போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் கட்ட பாருங்க. குட்ட குட்ட கையில நம்ப மாட்டேன். நல்லா நேரம் ஸ்ட்ரெயிட்டா நான் பாடி ஆராதிச்சுதான் இருக்கிற கணங்களை உயர்த்துங்க. கர்த்தர்களை ஆசிரிப்பாரா சொல்றாரு. வீணையை சிரமநிலைமை அதிகாரியிலே நான் விழித்துக் கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரை ஜனங்களுக்குள்ளே துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தனம் பண்ண கிருபை வான பரிந்தும் சத்தியம் மேக மண்டலமே பரியந்தம் வெட்டுகிறது. தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி எனக்கு மேலும். அப்பவே ஆண்டோட மகிமையை அவர் தேடிட்டு இருப்பார். சங்கீதம் 27 சொல்றார், கர்த்தரோட மகிமையை நான் ஆராய்ச்சி செய்யணும். நமக்கு அதெல்லாம் எந்த நேரம் இருக்குது? அவர் திட்டத்துக்குலாம் வாய் நல்லா தேவன் சொல்லணும், வாய் விரிவாய் தர. எதுக்காக நம்ம வாய் விரிவாய் தரணும்? மற்றவர்களை பேசுகிறதுக்காக. ஆண்டவர் நமக்கு இந்த விடுதலை கொடுக்க சொன்னார். இந்த காலவழியிலே தாவீதின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை வைத்து நம்ம செபிக்கலாம். சபையை வைத்து செவியுங்க. இந்த சங்கீதத்துல வந்த வார்த்தைகள் உங்களை மெய்யாகவே உங்களை தொட்டிருக்குமானார். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த காலவழியில எங்களோடு கூட உங்களுடைய பிரசனத்திலே நீ வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த தாவீதுக்கு இருந்த அந்த இருதயம் எங்களுக்குள்ள இருக்கிறவராக எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவனை அதிகாலையில் எழுந்து பாடி துணிக்கவர் ஆராதிக்க எதுக்காக நீங்க எங்களை அழைச்சிங்க? அந்த அழைப்பில் எங்கள் உரிமையாக இருக்க தகப்பனே, பாடி ஆராதிக்க இந்த பலனெல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான்ப்பா சொல்லிடுங்க. அப்பதான் பலவீனம் வராது. என் பலனெல்லாம் உங்களுக்கு தான், என் பலன் நீங்க தான். வழி நடத்துங்க ஐயா. இந்த வார நாள் முழுவதும் இந்த சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் எடுத்து வாசிக்கணும்ப்பா. இந்த வார்த்தைகளை தியானிக்கிட்டு வாங்க. முழு ஹிருதயத்தோடு
முழு ஆத்மங்களும் முழு பலத்தோடும் இடத்துல அன்பு புரிஞ்சு நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். கடந்த உங்க பிரசனத்துக்குள்ள எங்களை வழி நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்வீரா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென்.